வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எலக்ட்ரானிக்ஸ் பிரீமியர் லீக் பார்த்துருப்பீங்க. இந்தியன் பிரீமியர் லீகுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அமேசான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிரீமியர் லீக் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து டீலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ள சொருகிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கம்யூனிட்டியோட ரோல் என்ன அப்படின்னா, நிறைய டீல் வரும், ஆனால் நிஜமாவே அது டீலா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்மளோட மெயின் ரோலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டீல் ஒரு பக்கம், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஓவரால் எல்லாங்க, ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தினது இல்லை அப்படிங்கிறனால அதோட ப்ரைஸை பார்த்துட்டு நானும் என்ன சொல்ல முடியும்னா, எங்கள் டீல் வந்திருக்காங்க பாருங்க, இந்த டீல் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஏசி இப்போ கம்மி ரேட்டுக்கு வந்திருக்காங்க, எங்க வாஷிங் மிஷின் இப்போ ஓரளவுக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சாம்சங் 4K கிறிஸ்டல் டிவி இப்போ 32,000க்கு விற்குதுன்னு சொல்லி என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் நிஜமாவே அதான் ப்ரைஸா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா அதை அவ்வளோவா ஃபாலோ பண்ணது இல்லைல்ல. பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா, நார்மலாக நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ரௌசரில் வந்து நம்ம தனியாக ஆட் ஆன்ஸ் மாதிரி நிறைய போடலாம். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு எப்போ வந்துச்சு, ஸோ அந்த முறையில் நீங்கள் பார்த்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கலே கிரேசி டீலுக்கு எப்பயாவது ஏதாவது பொருள் வருதுன்னா அந்த பொருளை மறக்காமல் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபைனா எப்படின்னா, அந்த பொருளை சார்ந்து ஏதாவது ஒரு சில நல்ல ரிவ்யூஸ் இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அதை சார்ந்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ வாங்கின வெரிஃபைடு சர்டிஃபைட் பையர்ஸோட ரிவ்யூஸையும் நீங்கள் படிக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிரீமியர் லீக்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நிறையாலாம் சொல்ல முடியாது. நியாயமாக பார்த்தா இந்த டீலில் இருக்கலே டாப் மோஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டால் சாம்சங்கோட கேலக்ஸி M35 தான். ஸோ M35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,999க்கு கிடைக்குது. சொல்லப்போனால் ஒரு 5G டிவைஸு மீடியா சென்ட்ரிக்காக யோசிச்சா அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தியான ஒரு டிவைஸ் தான். 25 வாட் சார்ஜிங் இருக்கும், அதே சமயம் நல்ல பேட்டரி பேக்கப் டெலிவர் பண்ணும். 1380 இருக்கிறனால ஓகே இந்த பட்ஜெட்டில். ஏன் இதை வந்து 1380வே நான் ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறேன்னா, இதே பட்ஜெட்டில் நீங்கள் வேறு என்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா 6300 சில சமயங்களில் பார்ப்பீங்க. ஸோ 6300 பார்க்குறதுக்கு 1380 எவ்வளோ பரவாயில்ல. இதே 1380 வந்து நம்ம சப்போஸ் 7300 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். பட் சாம்சங்கோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து M35 ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஸோ கேமரா, நல்ல பேட்டரி லைஃபு, அப்புறம் 1 UI எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் M35 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் 13,999 அப்படிங்கிறது நல்ல ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ யாருக்கெல்லாம் செகண்டரியாக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு கீழே நிறைய டிவைசஸ் இருக்குங்க, நான் அது எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் இந்த டீலில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஷோ ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஷோ டாப்பராக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டாப்பராக இருக்கட்டும் இல்லாட்டி யாராக இருந்தாலும் சரிங்க, இதில் முக்கியமான பிரமுகர் யாருன்னா இவர் தான், M35 தான். ஸோ அதை பற்றி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து iQOO Neo 10R. ஸோ iQOO Neo 10R பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆஃபர் என்னவோ அதே ஆஃபர் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்பயும் ஆஃபர்லாம் போட்டு வாங்கினீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு சில அடிஷனல் கூப்பன்ஸ்லாம் கிடச்சதுன்னா மேபி இதுலேருந்து 1000 ரூபா கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு அதே 24,999 அப்படிங்கிறது தான் நல்லா பார்க்க முடியுது. ஆல்ரெடி லான்ச் ஆகும்போது அதுதானே எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து எதுக்குன்னா அட்ராக்ட் பண்ணுற புள்ளியாக அதை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நிஜமே நார்டு 4 கம்ப்ளீட் மெட்டலு, அலர்ட் ஸ்லைடரு, ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்பீக்கர்ஸ் ஓகே. பட் சொல்ல போனால் நார்டு 4ஓட ஸ்பீக்கர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும்னு சொல்லுவேன். எதுக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வரலங்க. பட் இப்போ வந்து நத்திங்கோட ஃபோன் 3A Pro அது வந்துருக்கு இல்லையா, 3A ப்ரோவோட ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 3A ப்ரோவோட ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பஞ்சியாகவும் இருந்தது, லவுடாகவும் இருந்தது. ஸோ இது இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் வந்து நான் எல்லாமே லவுட் ஸ்பீக்கரில் தான் பார்ப்பேன், அதில் தான் கேட்பேன், க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் கூட நான் ஸ்பீக்கர் போட்டு தான் கேட்பேன் அப்படின்னா அதோட ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்குது 3A சீரீஸ்க்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறேன். மற்றபடி வந்து நார்டுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னா, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அட்வான்டேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டில் அட்வான்டேஜ் இருக்குது, அலர்ட் ஸ்லைடர் திரும்ப நான் மென்ஷன் பண்ணுறேன் நல்லாயிருக்கும், அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது, மெட்டல் பில்டு குவாலிட்டி இருக்குது, ஸோ கலர் OS அதாவது ஆக்சிஜன் OS 15, ஸோ சவுண்ட் ப்ளஸ் Gen 3 இந்த ஃபோனுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்து என்னென்னா நார்சோ N65 வந்து உங்களுக்கு டிமென்சிட்டி 6300 பேஸ்டு தான். இந்த 6100 ப்ளஸ் 6300 இதெல்லாம் மொக்க ப்ராசர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு செகண்டரி டிவைஸ்க்கு நல்ல ப்ராசர், இதை தான் நான் பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் நமக்கு மன வருத்தங்கள் வரலாம், காலப்போக்கில் வரலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 Gen 2ஓ 6 Gen 1ஓ 695ஓ இல்லாட்டி இப்போ 6 Gen 4 Realme P3 பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு 15,000 ஆஃபர்லாம் சேர்த்தா 15,000லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, 6 Gen 4. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் வந்து ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்க தாங்க செய்யுது. ஸோ எனக்கு பரவாயில்ல ப்ரோ, எனக்கு நார்சோ பிடிச்சிருக்கு, இல்லாட்டி இந்த லுக்கு பிடிச்சிருக்கு, பின்னாடி இந்த சென்டர் சர்க்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஓகேன்னு தோணுது அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
பட் மீடியாடெக் எப்பயுமே ஒரு ஒரு 2 ஸ்டெப் கீழே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா ரெட்மி A4. இந்த A4ம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வித்த ப்ரைஸ்லேயே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து என்னன்னா OnePlus 13R. OnePlus 13R எப்படிப்பட்ட டிவைஸ்னு உங்களுக்குலாம் தெரியும். OnePlus 13R வந்து அதே 40,000 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கு. அதாவது 39,999 ரூபா இன்க்ளூடிங் ஆஃப் கார்டு ஆஃபர். லான்ச் டேட்லேருந்து அதாங்க அதோட ப்ரைஸ். ஏதோ புது ப்ரைஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்க தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது, நிறைய அப்படி தான் இருக்குங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த Galaxy M16 எடுத்துக்கோங்களேன், இதுக்கு வந்து 6 வருஷம் அப்டேட் அப்படிங்கிறாங்கன்னு வைங்க. ஸோ இந்த 6 வருஷம் அப்டேட்டுக்குலாம் அந்த 6300 தாங்குமா? இப்போ தான் நம்ம 6300 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 6 வருஷம் அப்டேட் தாங்குமா? ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைங்க எனக்கு சாம்சங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சாம்சங்கில் வந்து 1 UI இல்லாட்டி வந்து சாம்சங் ஓரளவு கன்சிஸ்டன்ட் இல்லாட்டி பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு அப்டேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நியாயமாயா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது Android 15ஓட இப்போ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த Android 15ஓடய பேசாமல் இந்த ஃபோனை வச்சுக்கோங்க. கடைசியாக Android 15க்கு என்ன அப்டேட் வந்ததோ அந்த அப்டேட்டோட அந்த ஃபோன் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி வந்து அடுத்த 4 வருஷத்துக்கு வேலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். அடுத்து என்னன்னா iQOO Z9s. இந்த Z9s பற்றி பார்க்கும்போது V40e அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் நம்ம பார்த்துருப்போம். அது 24,999 கிடைக்குது. சொல்லப்போனால் அதோட கம்மி ரேட்டுக்கும் சம்டைம்ஸ் வந்து 24,999 நீங்கள் குரோமாவில் கூட பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான டிவைஸஸும் நம்ம மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் 7300 பேஸ்டு தான். பட் யாருக்காவது செல்ஃபி கேமரா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் நினச்சி பேட்டரி லைஃப் முக்கியம் நினச்சாங்கன்னா V40e நல்ல டிவைஸ் தான். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடும்போது ஸ்டாக் கிடச்சதுன்னா V40 அப்படிங்கிற டிவைஸ் வந்து உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 அண்ட் Zeiss Optics கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம அதை யோசிக்க தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா முக்கியம் நினச்சா V40e ஓகேங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சா அந்த iQOO Z9s மாதிரியான டிவைஸ் கூட ஓகே தான். ஸோ இந்த டிவைஸ் வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் வந்து 8MP அல்ட்ரா வைட் இருக்கும். இதில் V40e 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகாபிக்சல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுதான் இங்கே வந்து ரியல் டைமில் டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக பேட்டரி லைஃப் தான் முக்கியம், ஃபுல் HD பேனல், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஐ எம் வெரி மச் ஹாப்பி ப்ரோ அப்படின்னு நினச்சா இது போதும் ப்ரோ. சரியா? ஸோ அண்ட் OnePlus 13 71,999 இது வந்து அநேகமாக 16,512 அதை பற்றி தான் போட்டிருக்காங்க போல். ஏன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து 12 to 65K கிடைக்கும் இதே மாதிரியான கார்டு ஆஃபர் வச்சு பார்க்கும்போது. மேபி அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்காங்க போல இருக்குது. அடுத்து வந்து Z9s Pro நல்ல டிவைஸ் ப்ரோ. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த iQOO Z9s Pro இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு கர்வ் பேனல் இந்த மாதிரி, அதாவது மீடியா சென்ட்ரிக் அதே சமயம் லுக் என்ஹான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் வந்து நல்ல டிவைஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டஜோஎஸ் மட்டும் திரும்ப ஞாபகப்படுத்துவேன். ஃபண்டஜோஎஸ் மேலே எந்த விதமான வன்மமும் இல்லை. ஒரு சிலர் வந்து வெளியிலேருந்து எப்படின்னா இப்போ பிக்சல் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் இல்லாட்டி 1 year யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்காக தான் இந்த இடத்துல அடிக்கடி நான் ஃபண்டஜோஎஸ் அப்படி சொல்கிறேன். ஓகே, அப்புறம் Realme GT60 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட் இதோட ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிது. ஸோ அதாங்க இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. அண்ட் Xiaomi 15 series ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்டென்சிவாக நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து கேமரா ஆனில் தான் இருந்தது, ஃபாக் எதுவும் வரல. குட் நியூஸ் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண Xiaomi 14 எனக்கு வரலங்க. ஆனால் நம்ம காமேஷ் ப்ரோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஃபோன் ஃபீல்ஸ் சேஃப். அந்த மலைக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே நான் சாம்பிள்ஸ் அண்ட் மோரோவர் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோட சந்திக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ எது வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நல்லாவே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாங்கிறதும் யோசிச்சுக்கோங்க. ஆஃபருங்கிறதுக்காக வாங்கி போட்டு நிறைய இடத்துல நிறைய பேர் வீட்டில் வேஸ்ட்டாக தான் கிடக்குது. எனக்கும் சேர்த்து தான், நானும் இப்படி தான் நிறைய தடவை ஏமாந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், அது ஒரு தூண்டுதலின் பேரில், அது ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஞாபகப்படுத்துகிறேன். ரைட்டா? பார்ப்போம். ஸோ IPL வேறு, அது ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். பார்ப்போம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபுராணி பார்க்கலாம். பாய்.